எக்ஸாம்பிள் 3.14ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பஸ்ஸு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் எக்ஸு பேர் இறங்குறாங்க. ரெண்டாவது பஸ் ஸ்டாப்பில் இதை விட 2 மடங்கு இறங்குறாங்க. அப்போது 2x இருக்கும். மூணாவது பஸ் ஸ்டாப்பில் 6 பேர் இறங்குறாங்க. பஸ்ஸில் மொத்தம் 6 பேர் இறங்குன பிறகு கடைசியாக 3 பேர் இருக்கிறாங்க பஸ்ஸுக்குள்ளே. இறங்கலவங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே கூட்டி பார்த்தா எனக்கு மொத்தம் 60 பேர் இருக்கிறாங்க பஸ்ஸில். சரியா? இப்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை பேர் இறங்குறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எக்ஸு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் சேர்ந்தால் தானே 60. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 6 ப்ளஸ் மொத்தம் 3 இல்லையா? முதல்ல ஸ்டாப்பில் எக்ஸ் பேர் இறங்குறாங்க, ரெண்டாவது ஸ்டாப்பில் 2x, அப்புறம் 6 பேர் இறங்குறாங்க, அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே 3 பேர் இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து கூட்டினா தான் 60 பேர் இல்லையா? இது ரெண்டையும் கூட்டலாம், இது ரெண்டையும் கூட்டிக்கலாம். கூட்டினா 3x, இது 9 ஈக்குவல் டு 60. இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 9 மைனஸ் 9 ஆகிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 60 மைனஸ் 9, 3x ஈக்குவல் டு 51 இல்லையா? 51 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3s are 3, 21, 17 3s are 7 3s are 21 இல்லையா? அப்போது 51, அப்போ 3x ஈக்குவல் டு x ஈக்குவல் டு 51/3 கேன்சல் பண்ணால் 17. அப்போ x ஈக்குவல் டு 17 ஆச்சுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாப்பில் எத்தனை பேர் மொத்தம் 17 பேர் நிற்கிறாங்க. தேங்க்யூ.